இப்போ தாவேகால பார்த்தோம் அப்படின்னா, ஆதவர்ஜுனா இருக்காங்க. இன்னும் ஒரு 2, 3 பேர் இருக்காங்க. ஆனா அவங்கலாம் வந்து ரொம்ப நாளா அரசியல்ல இருந்தவங்க அப்படின்னு கேட்டா கேள்விக்குறி. இவங்க யாருமே வந்து அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டவங்க. அரசியல்ல வந்து மக்களுக்கு நலன் செய்யணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஆசைப்பட்டவங்க. ஆனா அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? என்னதான் நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்படின்னாலுமே, ஒரு அனுபவம்னு ஒண்ணு இருக்கணும்ல. அதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா, கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து அனுபவம் வாய்ந்த சில நபர்கள் வேணும் அப்படின்றதுனால, செங்கோட்டையன் அவர்கள வந்துட்டு உள்ள இழுத்து, ஓகே இப்போ வந்து நீங்க வந்து இதெல்லாம் பண்ணுங்க. எங்களுக்கு வந்து அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அத வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு கட்சியில ஃபார்ம் பண்ணி குடுங்க அப்படின்ற மாரி சில பல விஷயங்கள்லாம் போயிருக்கு. இப்போ ஒன்ஸ் செங்கோட்டையன் வந்துட்டாரு. வந்ததுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் மாற்றம் வரும். நம்ம வந்துட்டு இப்போ வோட் பேங்கிங்லாம் வாங்கணும் அப்படின்னா, இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு மெகா கூட்டணி ஒண்ணு அமையும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஜனவரி 2026 நீங்க வந்து ஒரு மெகா கூட்டணி ஒண்ண எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. என்னய்யா சொல்றீங்க மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்துட்டு இங்க வந்துட்டாரு. அவரு அங்க போயிட்டாரு. இப்ப நீங்க யார கூட்டணி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அண்ணன் பாமகல வணக்கம் போட்டுட்டு நிக்கிறாரு. ஓகே அவங்கக்குள்ள தான் மெகா கூட்டணி. பாமகல வந்துட்டு அன்புமணி அவர்களும், ராமதாஸ் அவர்களுமே ஒரு பக்கம் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல, இவங்கள ஒண்ணு சேர்த்தா தான் நம்ம கூட்டணியே வைக்க முடியும். ஏன்னா இருக்கிற 5% 2, 2ஆ மாறிடும் அப்படின்ற பட்சத்துல கூட்டணி வைக்க முடியாது. அதுக்காக நாங்க ஒரு பக்கம் வெயிட் பண்றோம் அப்படின்ற மாரி, எடப்பாடி அவர்கள் வந்து மெகா கூட்டணி ஒண்ணு அமைக்க போறோம் அப்படின்ற மாரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு.